தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளின் விரிவான விளக்கம். டிஎம்கே திராவிட முன்னேற்றக் கழகம் 1949 ஆண்டு CN அண்ணாதுரையால் தொடங்கப்பட்டது. சமூக நீதி, மாநில உரிமை மற்றும் தமிழ் இன உணர்வை மையமாக கொண்ட திராவிட கட்சி தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி செய்கிறது. ADMK அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 1972 ஆண்டில் MG ராமச்சந்திரனால் திமுகவிலிருந்து பிரிந்து தொடங்கப்பட்டது. திமுகவின் முக்கிய எதிர்த்தரப்பாக செயல்படுகிறது. NTK நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையிலான தமிழ் தேசியத்தை முதன்மை கொள்கையாக கொண்ட கட்சி அனைத்து இடங்களிலும் தனித்து போட்டியிடுகிறது. PMK பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாசால் நிறுவப்பட்டது. வன்னியர் சமூக வாக்குகளை அடிப்படையாக கொண்டது. பெரும்பாலும் கூட்டணியில் செயல்படும் கட்சி. விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல். திருமாவளவன் தலைமையிலான தலித் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடும் கட்சி. DMK தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்தால் தொடங்கப்பட்டது. MNM மக்கள் நீதி மையம் கமல்ஹாசனால் தொடங்கப்பட்ட மைய அரசியல் கொள்கை கொண்ட கட்சி. AMMK அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் டிடிவி தினகரனால் அதிமுகவிலிருந்து பிரிந்து தொடங்கப்பட்டது. TVK தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய் சமீபத்தில் தொடங்கிய புதிய அரசியல் கட்சி. தேசிய கட்சிகள் BJP பாரதிய ஜனதா கட்சி, INC இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகியன தமிழ்நாட்டில் கணிசமான தளம் கொண்டுள்ளன.